வணக்கம் நண்பா. கடந்த வாரம் வரை பாரதிய ஜனதா கட்சியில் மாநில செயலாளராக பணிபுரிந்த அமர் பிரசாத் ரெட்டி என்னும் நண்பருக்கு அன்பான வணக்கம். அது என்ன நண்பா, வெளியில போனதுல இருந்து நேத்து ஒரு பாண்டனை கூட நீங்க பேட்டி கொடுத்துற அந்த ஒரு அங்கனங்கன பார்த்தேன். அதுவே ரொம்ப டான் மனநிலைமையில அப்படியே பாரதிய ஜனதா கட்சி அப்படியே மொத்தமா விமர்சிக்கிறீங்க நண்பா. அமர் பிரசாத் ரெட்டினா யாருன்னு யாருக்காவது தெரியுமா நண்பா? 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்காவது தெரியுமா? உங்களை நம்ம கமலாலயம் ஆபீஸ் பக்கத்துல இருக்க ஆதான் மாதேஷ் உங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதுக்கு, அந்த அட்வைசர் மாதேஷ் உங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதுக்கே நீங்க பாரதிய ஜனதா கட்சியில இருந்தனாலதான் அந்த ஐயா கூப்பிட்டு பேட்டி எடுத்தாரு நண்பா. அவர்கிட்ட நீங்க ஒரு 10 பேட்டி கொடுத்து பரபரப்பாகி நீங்களா தன்னைத்தானே பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு அப்படி நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் அந்த அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி நண்பா. மறந்துட்டு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. அதே நான் தான் கட்சி வளர்த்தேன், நான் தான் ஜெயிலுக்கு போனேன், எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, நான் சொல்றதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கேட்கல நண்பா. அதெல்லாம் ரொம்ப தப்பு நண்பா. கட்சி 35 வருஷம் 40 வருஷம் வளர்த்து உங்களை விட வருஷ கணக்குல ஜெயிலுக்கு போனவங்களாம் இன்னும் மாவட்டத்திலையும் ஒன்றியத்திலையும் இன்னும் கட்சி வளர்க்க வேண்டும் என்பதற்காக கொள்கை மாறாமல் கொள்கை பிடிப்போட இங்கேயே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களாகத்தான் நண்பா இருக்கிறாங்க. நீங்க ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கீங்க. இப்ப எப்படி விஜய் கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் எம்எல்ஏ எம்பி ஆனாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை பின்னாடி போய் இருந்தா நீங்க ஆகலாங்கிற எண்ணத்துல அங்கிட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அளவா பேசணும் நண்பா. பாரதிய ஜனதா கட்சி என்னும் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக பேரியக்கத்தை தாக்கி பேசுவதற்கு முன்னாலே எதா இருந்தாலும் யோசிச்சு பேசணும் நண்பா. சரிங்களா? அண்ணாமலையனோட மதிப்பு என்னங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சியின் உயரம் என்ன என்பது அண்ணாமலையனுக்கு தெரியும். அவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கத்தான் செய்வோம். அதுக்காக அவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாங்கிற ரீதியில நீங்க பேசுனீங்கன்னா தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் நண்பா. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு திரு சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தோற்றுவித்த, பாரதிய ஜனசங்கத்தை தோற்றுவித்த எங்கள் தியாகி, அவருடைய நினைவு நாள் என்று. அவருடைய வரலாறு முதல் தெரியுங்களா? ஆர்டிகல் 370 எதிர்த்து காஷ்மீர்ல போராட்டம் பண்ணும்போது எப்படி இறந்தார் என்பதே தெரியாமல் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தவர் நண்பா. அவர் ஆரம்பிச்ச கட்சியில் அவர் அந்த பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இன்று அவருடைய கனவான 370 நீக்கி சாதனை புரிந்திருக்கிறார்கள் நண்பா. என்னங்க, எம்எல்ஏ எம்பிக்காக இருக்கக்கூடியவன் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் கிடையாது. நீண்ட கால சித்தாந்த தேசமும் தர்மமும் தெய்வம் என்று வாழக்கூடியவன், அதற்காகவே இயங்கக்கூடியவன். அதனால பார்த்து பேசுங்க. இஷ்டத்துக்கு பேசலான்னு எதுவும் பேசாதீங்க நண்பா. வாழ்த்துக்கள் நண்பா. நன்றி நண்பா.